Hi friends, welcome to Sharon Samir. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இந்த வாரம் முழுக்க வரலட்சுமி நோன்பு டெக்கரேஷன் பற்றி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு நம்ம எப்போவுமே சாரீ மெத்தடில் உங்களுக்கு நான் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். இந்த வாட்டி நான் பாவாடை மாதிரி தைச்சிருக்கேன். ஸோ அது எப்படின்ட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். சில பேர் வந்து சாரீ கட்டுறதை விட இந்த மாதிரி மெத்தட் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பாருங்கள். இந்த புடவை பார்த்தீங்கன்னா புதுசாக அம்பாளுக்குன்னு எடுத்தது. அதில் வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து குட்டி பாப்பா எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாவாடை சட்டை தைச்சிட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாதியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அம்பாளுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். பேலன்ஸ் அப்புறமா தைச்சிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த முந்தாணி பக்கம் உங்களுக்கு நல்லா வந்து டிசைன்ஸ் நிறைய போட்டிருக்கும். இந்த ஜரிகையை சொல்லுவாங்க பாருங்கள், நிறைய இந்த பக்கம் வரும். ஸோ இந்த பக்கம் நம்ம அப்படியே எடுத்து இந்த பாட்டை நம்ம கட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இப்போ ரெண்டுமே வந்து தனித்தனியாக ஆகிடுச்சு. இது எல்லாமே எங்கள் ஆன்ட்டி ஃபுல்லாக தனித்தனியாக தைச்சி கொடுத்தாங்க. உங்களுக்கு அப்படியே நான் காமிச்சிட்டே வரேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரெண்டு பாட்டை நம்ம வைக்க போகிறோம். ரெண்டு ஸ்டெப் மாதிரி வரும். ஸோ அதில் ரெண்டை நம்ம இதிலேருந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ண பாட்டை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா பக்கமும் ஒரு ஓரம் அடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் எல்லா பக்கமும் ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நூல் வெளியே வராது. ஸோ பாருங்கள், 4 பக்கமும் போட்டுட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் பார்ட்லேயும் பண்ணியாச்சு. அதே போல் செகண்ட் ஸ்டெப் வைக்க போகிறங்க அந்த ஸ்கர்ட்டில், அதுலேயும் ரெண்டுலேயுமே தைச்சிட்டாங்க. இந்த ரெண்டு பாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலேயும் கீழேன்ற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு அடுக்கடுக்காக இருக்கும். அதனால் ரெண்டுத்தையுமே கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அப்படி ஒரே விட ஸ்டிச்சிங் போட போகிறாங்க. ஆனால் முதல்ல என்ன பண்ணுறோம்னா அந்த லைன்ஸ் இருக்க பாருங்கள், டிசைன் அந்த ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்க பாருங்கள், அதை கரெக்டாக மடித்து செட் பண்ணணும். ஸோ அதனால் அதை கரெக்டாக வைக்கும் போது ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சிங் அழகாகிடும். நீங்கள் ஒவ்வொரு பாட்டும் வைக்கும் போதே பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக கரெக்டாக வருது. ஃபுல்லாக கூட ஸ்டிச்சிங் போட தேவையில்ல. ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாதியை மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம செக் பண்ணிட்ட பிறகு எப்படி வருதுன்னு செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாட்டி பண்ணுறது கரெக்டு. ஸோ எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இதே மாதிரி வச்சுட்டு போகலான்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் போட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் இடத்துல போட்டால் போதும், ஃபுல்லாக போட தேவையில்லை. அந்த பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் இடத்துல கொஞ்சம் இடத்துல போட்டால் போதும். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரிப் வந்து ஒரு கயிறு மாதிரி கட்டுறதுக்காக இந்த வேறு ஒரு பீஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து கட் பண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். உங்கள் சிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா பெருசாக கலசம் ரெடி பண்ணுவீங்க. ஸோ அவங்க வந்து 3 ஸ்டெப்ஸ் வச்சுக்கலாம். இல்லை நார்மலாக சின்னதாக வச்சுன்னா 2 ஸ்டெப்பே போதும். ஸ்டிச்சிங் போட்டும் பாருங்கள், அந்த இடத்துல கரெக்டாக மடித்து இப்படி வச்சோம்னா உங்களுக்கு கரெக்டாக 2 பக்கம் ஈக்குவலாக விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், பக்காவாக இந்த பார்டர் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கோல்டன் கலருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கீழ் பார்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலசத்துக்கு வந்து ப்ளவுஸ் போடுவோம். நான் வந்து இந்த பிட்டே வந்து அந்த பார்டரை கரெக்டாக மடித்து எடுத்துக்கிட்டு சும்மா அந்த ஓரத்தில் மட்டும் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். ஸோ அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக. இதுவும் ஈஸி தாங்க. ஜஸ்ட் 3 மடிச்சுட்டு அந்த பார்டர் வர மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ ரெண்டுமே செட்டாக வச்சு காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த பாவாடை அமைஞ்சிருக்கு பாருங்கள். சாரீ மெத்தட் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் திரும்ப நான் காமிக்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இந்த நோன்புக்கு என்னென்ன மாதிரி டெக்கரேஷன் தேவையோ உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டே வரேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டெக்கரேஷன் கொடுக்க நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த பாவாடை டைப்பில் காமிச்சிருக்கேன். க்ரீன் கலர் புடவையோ இல்லை பாவாடையோ அம்பாளுக்கு கட்டுறது ரொம்ப விசேஷம். லக்ஷ்மி அம்பாளுக்கு க்ரீன் இல்லை எல்லோ அந்த டைப்பில் நீங்கள் கட்ட பாருங்கள். நீங்கள் சாரியோ இல்லை மீட்டரில் கூட எடுத்து நம்ம தைச்சிக்கலாம். 3 மீட்டர் இருந்தால் போதும், தாராளமாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த பாவாடையை. ஸோ இதோட என்னோடய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லாக சந்திக்கிறேன். ஹேவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.